தொழில் பண்ணுற இடத்துல இப்படி பிரச்சனை பண்ண எப்படி சார்? எப்படி வேலை பண்ணுறது? யார் வேலை கொடுப்பா சொல்லுங்கள்? என்ன அடிச்சாப்லையா? அடிக்க தான் சார் வந்தோம். முட்டை போட்டு தள்ளிட்டுருப்பா சார். எதுனா ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? டேய் வாயமுறா சார், நீங்கள் தான் சார் என்ன பார்த்து பண்ணோம். என்ன சொல்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, தூக்கி ரிமாண்டில் வச்சாச்சு, பெயில் எடுத்தாங்க, போயிட்டான். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தனித்தனியாக பாதுகாப்பு போட முடியும்? வேணா அவனோட பெயில் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சார், அப்போ நான் வரேன் சார். சரி சார். ஓ வாயா சார். என்ன அது? இன்னும் எவ்வளோ தூரம்? வெயிட் ஆர்த்தி. அது சீக்கிரமா தான் போயே. Is this the place? Duality. அந்த பெயிண்டிங் என்னன்னு புரிஞ்சுது, ஆனா இந்த பெயிண்டிங் என்னன்னு சுத்தமா புரியல. எனக்கும் புரியல. சரி அதை விட, அந்த பெயிண்டிங்ல இருக்கிற பொண்ணு பாத்தியா? அவளோட ஃபேஸ்க்கு 2 கலர் கொடுத்து. சரி ஓகே, நீ பொறுமையா பார்த்துட்டு வா. I'll wait in the balcony. ஐயோ, வீடு சான்ஸே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ரூம்ஸுமே சூப்பர். எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே மணிரத்னம் ஃப்ரேம் மாதிரி இருக்கு. நீ சொன்ன மாதிரியே வுட் ஒர்க்ஸ் எல்லாமே டூ கிளாஸி. ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்குடா. I'm so excited. I'm so happy. சரி, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் உங்க அப்பா தான் வரைஞ்சாரா? அப்பா பெயிண்ட் பண்ணுவார்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு எல்லாம் அந்த வீட்டோட போச்சு. பாரு, இவ்ளோ நல்ல மெமரிஸ் இருக்கிற இந்த வீட்டை விற்கணுமா? யோசிச்சுக்கோ. எனக்கும் இந்த வீட்டுக்கும் பெரிய அட்டாச்மெண்ட்லாம் இல்ல. அதுவும் இப்ப இருக்க நிலைமைக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும். விக்கிறது தான். எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? வேற என்ன பண்ண சொல்ற? நான் இப்ப சொல்றேன், நீ அப்படியே அதை இமேஜின் பண்றியா? உன்னோட ஃபர்ஸ்ட் புக் பப்ளிஷ் ஆச்சு, நிறைய பணம் கிடைச்சது, ஒரு பெரிய கார், ஆடி விட பெரிய கார், ஓகே? அப்புறம் நம்ம கல்யாணம் இந்த வீட்ல. கல்யாணத்துக்கு பெருசா கூட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது, பட் கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கும். நான் வெட்டிங் கவுன்ல அப்படியே நடந்து வரேன்னா சொல்லார்த்தி. இன்னுமா தூங்கிட்டு இருக்க? எந்த நேரத்துல கல்யாணம்னு சொன்னியோ எல்லாம் கனவுல வந்துட்டு இருக்கு. சரி கேளு கேளு. இப்பதான் I got a call from the publisher. உன்னோட புக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. நீ கேட்ட percentage ஓகே சொல்லிருக்காங்க. ஏய் ஹலோ. என்ன கிளி பாத்துட்டு இருக்கியா? சரி கிளி பாத்துட்டு உடனே கிளம்பி சென்னைக்கு வா. இது கிளம்பிட்டேன். ஹவுஸ் புரோக்கர். இந்த வீடு விற்க போறா சொல்லியிருந்தீங்களா? ஆமா சொல்லிருந்தேன் சார். நான் மட்டும் நாளைக்கு நல்ல பார்ட்டி இருக்காங்க சார், உள்ள போய் பேசலாமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நம்ம சாட்டர்டே மீட் பண்ணலாமா? சார் இது என்னோட விசிட்டிங் கார்டு சார். இந்த மேலே இருக்கல இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க சார். ஏதோ ஸ்மெல் வரல சார். நேற்று ஒரு சின்ன ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு பார்ட்டி, அதான். இல்லையே, வேற ஏதோ ஸ்மெல் வருது. ஆமாம் சார். சரி சரி விடுங்க, நம்ம சாட்டர்டே மீட் பண்ணிக்கலாம். நன்றி சார்.
படித்தேன் சார். ஐ எம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். கிளைமேக்ஸ் இந்த லாஸ்ட் 40 பேஜஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ சார். நீங்கள் இந்த கேரக்டர்ஸை யூஸ் பண்ண விதம், அதோட டீட்டெயிலிங் அண்ட் யுவர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த புக்கை நானே பப்ளிஷ் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சார், உங்கள் மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் எதுக்காக சார் இன்னமும் டைப்ரைட்டர்லேயே டைப் பண்ணுறீங்க? பெருசாக தோணு சார், ஒரு சின்ன சென்டிமெண்ட். ஓ ஐ சி. பை த வே, நீங்கள் அடுத்த புக் ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனேன். அங்கே தான் எழுதிட்டுருக்கேன். ஓ, இது ஒரு சீக்வலா? இல்லை சார், இது டோட்டலாக வேறு கதை. ஓ நைஸ். அப்போ இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த புக்கோட பப்ளிஷ் ரைட்ஸ் எங்களுக்கு தருவீங்களா? ஐயோ நிச்சயமா சார். அப்போ 2 நாளுக்கு சேர்த்து அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? யா ஓகே சொல்லு. கண்டிப்பாக சார். இப்போ இந்த 5 lakhs அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. நான் அப்பவே சொன்ன கேட்டியா? வீட்டை விற்க போறேன் அது இதுன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, வீட்டுக்கு போன உடனே 5 லட்சம். என்னானாலும் உன் கண்ணு ஃபுல்லாக அந்த வீடு மேலே தான் இருக்கு. ஏய் என்ன? மறந்தே போச்சு. என்னது? உன் ஃபர்ஸ்ட் புக் கான்ட்ராக்ட் ஓகே ஆற அன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் ஓபன் பண்ணணும்னு பேசி வச்சிருந்தோம். மறந்துட்டியா? இப்போதான் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்து 15 minutes ஆகுது. அதுக்குள்ளே அதை தூக்கி போட்டு உடைக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் பேச போறேன். விஷ் மீ குட் லக். குட் லக். எஸ். சார் உள்ள ஏதோ கெட்ட வாடை வருது, இருக்க முடியல, கொமட்டிட்டு வருது சார். உங்க வீட்ல இருந்தா தம்பி வாட வருது. என்னன்னு பார்க்க வந்த கேட்ட போட்டு போயிட்டீங்க. சீக்கிரம் திறங்க, நீங்க சீக்கிரம் திறங்க. சார் இங்க ஏதோ திருநாய் மாதிரி இருக்கு. ஏன் சார் நைட்டு கேட் ஏதாவது திறந்து வச்சிங்களா? இல்லை சார், பூட்டி தான் இருந்தது. பிப்ரவரி வந்துட்டு போல இருக்கு. சரி, நான் கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி நாயை டிஸ்போஸ் பண்ண ஏற்பாடு பண்ணட்டுமா? சொல்ல ஆர்த்தி. ஹே ஆர்த்தி, அழுவுறியா? அப்பா அப்பா அப்பாக்கு என்ன? அப்பா ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கு ஏண்டி அழுவுற? தெரியல, எனக்கு அழுகதான் வருது. என்னடா அது ரியாக்ஷன்? இல்ல ஆர்த்தி, ஒரே நாள்ல 2 ஹாப்பி நியூஸ். ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப். லக்கி வீடுடா, ப்ளீஸ் விற்க வேண்டாமே. நம்ம இமேஜின் பண்ண மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம். சரி, எப்போ வர நீ? வீக்கெண்ட் தான். அது வரைக்கும் நீ சமத்தா உன் செகண்ட் புக்கை எழுதிட்டு ஓகேயா? யா பாய், லவ் யூ.
கார்கோ கீயோட ஸ்பேர் கீயோ ஈஸ்ட் ஃபேசிங் பில்டிங் தான் நம்ம வில்லா. இதான் அந்த வில்லாவோட ப்ளூ பிரிண்ட். Here it's a kind of a sit-out. அதுக்கப்புறம் தான் ஹால். அங்கேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அப்படியே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஒரு மாடி படிக்கணும்.
ஆர்த்தி நாளைக்கு உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. நான் சொல்றேன்ல, கிளம்பி வா.